2019 நடைபெற்ற நீட் தேர்வில் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு மாணவருக்காக ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்களில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியது அம்பலமாகியுள்ளது. 2019 நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னையை சேர்ந்த தருண் மோகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி புகழேந்தி முன்பாக நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் 2019 நடந்த நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததாக சென்னையை சேர்ந்த மாணவர் உதித் சூர்யா, பிரவீன் உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், திருப்பத்தூரை சேர்ந்த முகமது இர்ஃபான் என்ற மாணவருக்காக ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்களில் வேறு நபர்கள் தேர்வு எழுதியது அம்பலமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய மாணவர் முகமது இர்ஃபான் தேர்வு நடந்த நாளில் இந்தியாவிலேயே இல்லை என்றும், இந்த மாணவர் 3 மதிப்பெண்களில் அதிக மதிப்பெண்ணை வைத்து அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கியுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய நபர்கள் குறித்து விவரங்களை பலமுறை கேட்ட பிறகும் தேசிய தேர்வு முகமை வழங்கவில்லை என்றும் சிபிசிஐடியின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் தேசிய தேர்வு முகமையை எதிர் மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.